ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லாவோட கண்டினியூவேஷன், கூலும்ஸ் லாவோட வெக்டார் ஃபார்ம். சார் ஏன் நம்ம இந்த டாபிக் படிக்கணும்? ஸோ வெக்டார் ஃபார்ம் ஏன் சார் வந்து படிக்கணும்? கூலும்ஸ் லா எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸ். இரண்டு பாயிண்ட் சார்ஜஸ் இடையில இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ரிப்பல்ஷனை தான் வந்து அந்த கூலும்ஸ் லா எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ அது மெயினாக எக்ஸ்பிளைன் பண்றது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸோட வேல்யூ. ஸோ ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, கரெக்டா? ஸோ அதுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்க போகுது. ஸோ நம்ம பார்த்த அந்த லால வந்து நம்மளால மேக்னிடியூட கொடுக்க முடியும். அதாவது ஃபோர்ஸோட மேக்னிடியூட் மேபி 10 நியூட்டன், 20 நியூட்டன், இல்ல 1.5 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மேக்னிடியூட கொடுக்க முடியும். பட் அதோட டைரக்ஷன் எப்படி கொடுக்கறது? ஸோ அதோட டைரக்ஷன், ஸோ வந்து இந்த ஃபோர்ஸ்னால, அதாவது ஒரு சார்ஜ்னால இன்னொரு சார்ஜ் மேல ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி வந்து நம்ம சொல்றது அப்படின்றதுக்காக தான் கூலும்ஸ் லாவோட வெக்டார் ஃபார்ம் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணிக்கிறோம், சேமா வந்து லைக் மேபி அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பத்தி சொல்லுவோம், அது வெல் அஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். ஏன்னா வந்து ரெண்டு லைக் சார்ஜஸ் இருக்கிறப்போ ஃபோர்ஸ் வில் பி ரிப்பல்சிவ், அதே ரெண்டு அன்லைக் சார்ஜஸ் இருக்கிறப்போ the force will be attractive. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ்க்கான வெக்டார் ஃபார்ம். ஸோ எப்படி வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷன் இருக்க போகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? லெட் அஸ் see. ஓகே, ஸோ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கூலும்ஸ் லா ஆஃப் வெக்டார் ஃபார்ம். ஸோ இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா லைக் வந்து ரெண்டு சார்ஜஸ் எடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து Q1, இன்னொன்னு Q2. ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுத்திருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னாலே உங்களுக்கு தெரியும், they will have the force of repulsion. ஸோ ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ், அதாவது ரெண்டு லைக் சார்ஜ் நம்ம எடுத்துக்கிறப்போ தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தெம், அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பல்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது, ஸோ F21 வெக்டர், அதாவது F21 அப்படின்றது ஃபோர்ஸ் விச் இஸ் ஆக்டிங் ஆன் தி செகண்ட் சார்ஜ் பை தி ஃபர்ஸ்ட் சார்ஜ். F21 ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, F21 சொல்லியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன? தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி செகண்ட் சார்ஜ் டியூ டு தி ஃபர்ஸ்ட் சார்ஜ். ஸோ நம்ம Q1 Q2 ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுல ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி செகண்ட் சார்ஜ் டியூ டு தி ஃபர்ஸ்ட் சார்ஜ். கரெக்டா? அது F21 அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. And you can very clearly see in this diagram, this F21 is acting outward. ஏன் வந்து வெளிநோக்கி ஆக்ட் ஆகுது, சரியா வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், the force is repulsive force. ரிப்பல்சிவ்னா ரெண்டு சார்ஜும் ஒன்னோட ஒன்று விட்டு விலகி போக தான் ட்ரை பண்ணும், ஒன்னோட ஒன்று விட்டு விலகி போக தான் ட்ரை பண்ண போகுது. அப்போ ரெண்டு வெளியில தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதாவது அந்த ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெளில மூவ் பண்ணி கொண்டு போக தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த F21 சரி எங்க ஆக்ட் ஆகுது, இட் இஸ் ஆக்டிங் அவுட்வர்ட், வெளிநோக்கி ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, so the F21 is a force exerted on the charge Q2 by the charge Q1. Okay, அதுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதுறாங்க. So Coulomb's law எக்ஸ்பிரஷன் படி F21, அதாவது force which is acting on the second charge due to the first charge is given by K times Q1 Q2 divided by R12 and into R12 cap. So இதுக்கு பேர் என்ன நம்ம படிச்சிருக்கோம், இதுக்கு வந்து வெக்டார்ல நம்ம படிச்சிருக்கோம், இதுக்கு பேர் வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட் வெக்டார். ஸோ பொதுவாக இந்த யூனிட் வெக்டாரோட வேலை என்ன, ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டாரோட டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிட் வெக்டார் நம்ம யூஸ் பண்ணோம், ரைட்டா? அப்ப இந்த R12 என்ன சார், R12 கேப் எதை சார் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, கவனிச்சுக்கோங்க, ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் நம்ம எடுத்திருக்கோம், Q1 அண்ட் Q2 அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜும் ஒரு லைன்ல தான் கனெக்ட் ஆகுது, கரெக்டா? ஸோ மபி இது வந்து நம்ம ஒரு ஆக்சியல் லைனா எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு சார்ஜஸும் இருக்கக்கூடிய அந்த லைன் பேர் வந்து ஆக்சியல் லைன். ஓகே, ரெண்டுமே அதோட ஆக்சிஸ்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அதே லைன்ஸ்ல தான் இருக்கு. இந்த ரெண்டு சார்ஜ் எந்த லைன்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கோ அதே லைன்ஸ்ல தான் வந்து அதோட ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். எதர் அட்ராக்டிவா இருந்தாலும் சரி, ரிப்பல்சிவா இருந்தாலும் சரி, இந்த லைனுக்குள்ள தான் ஆக்ட் ஆகும். எங்கேயுமே வந்து இதை தாண்டி வெளியில போகாது. மேபி வந்து வெர்டிகல் ஆக்ட் ஆகுறது, ஈக்விட்டோரியல் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுறது, அந்த மாதிரிலாம் எந்த விதமான இதுவும் இருக்காது. இட் வில் ஆல்வேஸ் ஆக்ட் ஓவர் தி லைன் விச் இஸ் ஜாயினிங். ரெண்டு சார்ஜ் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன்லயே தான் அதோட ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா என்ன எடுத்திருக்காங்கன்னா, ஸோ இந்த R12 R21 அப்படின்ற ஃபேக்டர்ஸ்ல எதுல இருந்து வருதுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்கு, செகண்ட் சார்ஜ் இருக்கு, இது ரெண்டுத்துக்கான செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் நான் Rன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? பட் இது நான் வெக்டார் ஃபார்ம்ல எழுதுறப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், என்னோட F21 அதாவது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆன் தி செகண்ட் சார்ஜ் டியூ டு தி ஃபர்ஸ்ட் சார்ஜ், அது நான் என்ன சொல்லிட்டேன், இட் இஸ் ஆக்டிங் அவுட்வர்ட்னு சொல்லிட்டேன். இட் இஸ் ஆக்டிங் அவுட்வர்ட். ஸோ இதை நம்ம டயக்ராமேட்டிக்காவும் பார்த்தோம். So the force acting on the second charge due to the first charge is acting outward. ஓகேவா? அப்போ R12ன்றது என்ன சார் அப்படின்னா, the separation distance between the first charge and the second charge. ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து செகண்ட் சார்ஜுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், R12 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் in terms of position vector. So position vector என்ன சொல்லுது, position vector நம்ம படிச்சிருக்கோம். position vector exactly gives me the position of a vector. So இதுதான் வந்து நம்ம ப்ரீவியஸா வெக்டரோட டிஸ்கஷன்ல பார்த்திருப்போம் இல்லையா? So இப்போ R12 gives me the position of the second charge with respect to the first charge. ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து செகண்ட் சார்ஜ் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத R12 எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி செகண்ட் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபர்ஸ்ட் சார்ஜ், அதை நம்ம என்ன எழுதலாம், we can try to write it to be R21. So R21, so position of the second charge with respect to the first charge, அது வந்து R12க்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஏன்னா வந்து Q1 Q2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்போ R12 ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு வித் ரெஸ்பெக்ட் செகண்ட் சார்ஜ் எழுதுறப்போ அது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கும்.
அதே மாதிரி வந்து Q2 வித் ரெஸ்பெக்ட் டு Q1 அதோட டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபர்ஸ்ட் சார்ஜ் எழுதுறப்போ அது இன்னொரு டைரக்ஷன் இருக்கும். பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் சேர்ந்த ஆர் அப்படின்ற மேக்னிடியூட் தான். மேபி வந்து செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் நீங்க ஒரு 1 மீட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது 1 மீட்டர் தான். R12ம் சரி R21ம் சரி ரெண்டுமே 1 மீட்டர் தான். பட் ஏன் சார் டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னா சின்ஸ் தே ஆர் வெக்டார்ஸ் பொசிஷன் வெக்டர் அப்படின்றது ஒரு வெக்டாரா இருக்கு அண்ட் அதுக்கு வந்து ஆக்சுவலா வந்து டைரக்ஷன் மாறும் இல்லையா? இப்போ R12 நம்ம எடுத்துக்கிறப்போ வந்து அது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்கு. அண்ட் R21 எடுத்துக்கிறப்போ அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஏன்னா கால்குலேட்டிங் த டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபர்ஸ்ட். R12 நான் சொல்றப்போ கால்குலேட்டிங் த டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் டு தி செகண்ட். அப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. பட் மேக்னிடியூட் வைஸா எப்படி இருக்கு? ரெண்டும் சேமா இருக்கு. மேக்னிடியூட் வைஸா ரெண்டும் சேம். மேபி இந்த மாதிரி தான் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோமோ அதான் டிஸ்டன்ஸ். பட் டைரக்ஷன் வைஸ் ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட ஈக்குவேஷனுக்கு வருவோம். இப்போ ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ரைட்? So F21 அதாவது force acting on the second charge due to the first charge which is given by K Q1 Q2 divided by R12 into R12 cap, right? So இந்த distance அதாவது R12 எடுத்துக்கிறாங்க. R12 அப்படின்றது the direction அதாவது first chargeல இருந்து second chargeக்கு இருக்கக்கூடிய அந்த distance எடுத்துக்கிறோம், position எடுத்துக்கிறோம். So அதுக்கு the same direction this force will be acting, right? So F21 and R12 will be acting on the same direction. அதனால இந்த equationல இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, right? அதே மாதிரி வேர் R12 is a unit vector நான் எக்ஸ்பிளைன் பண்ணது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா if F12 is a force acted on the Q1 due to the Q2. ஸோ மேல பாத்தீங்கன்னா செகண்ட் சார்ஜ்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்க ஃபோர்ஸ் டியூ டு Q1 அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வாட் இஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் சார்ஜ் டியூ டு தி செகண்ட் சார்ஜ் அதான் எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா R21 போட்டிருக்காங்க. ஸோ பொசிஷன் வெக்டர் அதாவது என்னோட யூனிட் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தி செகண்ட் சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபர்ஸ்ட் சார்ஜ். ஸோ R21 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் R21 கேப் இஸ் நத்திங் பட் யூனிட் வெக்டர் ஃப்ரம் Q2 டு Q1. Q2ல இருந்து Q1 ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அந்த யூனிட் வெக்டரை கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்தரா என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க. போத் R21 and R12 have the same magnitude. ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ தான். ஸோ R21 and R12 is equal to R அப்படின்ற ஒரு வேல்யூ தான். பட் தேர் ஆப்போசிட்லி டிரெக்டட். ஸோ ரெண்டுத்தோட டைரக்ஷன் மட்டும் தான் வெவ்வேறா இருக்கும். ஒன்னு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, R21 ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, அண்ட் R12 அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இதனால தான் வந்து மேக்னிடியூட் சேமா இருந்தாலும் டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ரிலேஷன் படி பாத்தீங்கன்னா F12 மேல எழுதியிருக்காங்க. ஸோ F12 பாத்தீங்கன்னா K Q1 Q2 divided by R21 square into R21 cap. ஓகேவா? பட் இந்த R21 cap நம்மளுடைய சொன்ன மாதிரி since they are in opposite direction அதாவது R12ம் சரி R21ம் சரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ வெக்டார் வைஸ் பாக்குறப்போ அதோட டைரக்ஷன் வைஸ் பாக்குறப்போ this will be opposite. ஸோ நெகட்டிவ் சைன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஆப்போசிட் சைனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். since the vector are same but they are acting on the opposite direction அப்போ அதோட நெகட்டிவ் சைன் நம்ம ஆட் ஆயிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் F12 which is equals to Q1 Q2 divided by R12 multiplied with minus R12 மேல பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க R21 போட்டிருக்காங்க. அப்ப R21க்கு R12 வந்து ஆப்போசிட்ல இருக்கிறதுனால I'm trying to use negative sign here. அப்ப இந்த நெகட்டிவ் முன்னாடி வந்துடும். ஸோ இது நான் ஈக்குவேட் பண்றப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா F12 அதாவது தி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் சார்ஜ் டியூ டு தி செகண்ட் சார்ஜ் will be equal to the force on the second charge due to the first charge. பட் ஒன்லி ஒன் கண்டிஷன் இந்த ரெண்டுத்தோட ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க போகுது. ரெண்டுத்தோட ஃபோர்ஸுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க போகுது, ரைட்? ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் பாக்குறப்போ will be 0. ஸோ நெட் ஃபோர்ஸ் F12 plus F21 will be equal to 0. அதுதான் இதுக்கான மீனிங். ஸோ தி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி சார்ஜஸ் ஆன் ஈச் அதர் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், ரைட்? ஸோ ரெண்டுத்தோட ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா they will be equal in magnitude but opposite in direction. இதுதான் நம்மளோட ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம சொல்றோம், ரைட்? ஸோ வெக்டார் ஃபார்ம் அதாவது கூலும்ஸ் லாவோட வெக்டார் ஃபார்ம் மெயினா நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா வந்து கூலும்ஸ் லா படி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட மேக்னிடியூட் நம்மளால கொடுத்துடலாம். பட் ஒரு டைரக்ஷன் பர்டிகுலர் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆயிட்டு இருக்குன்றது கொடுக்கறதுக்காக ஐ எம் ட்ரைங் டு கிவ் தி வெக்டார் ஃபார்ம், ரைட்?